முகேத்தாவங்கிறது யாருவே? யாருக்குள்ளே தெரியும். பிரச்சனை பெருசா கையை காட்டுவேன். கோவில் இறங்குறீங்க. எந்த சொல்லல, வேட்டி எடுத்து கொடுத்துருக்கிறேன், ஆட்டுக்கறி வேற வேகுது, இதெல்லாம் நீ சொல்லணுமாக்கும். அது சரி. கொல்லப்பள்ளியில போலுக்கல களி வரைக்க முடியல. அப்ப இறங்கிடுவோம். நான் என் பொண்டாட்டி கூப்பிட வந்திருக்கேன். வெள்ளத்தாய் இங்க இல்ல. வெள்ளத்தாய் நான் 2வது தாலி கட்டின பொண்டாட்டி. முதல் தார வசந்தி இல்ல இருக்கா, வர சொல்லுங்க. பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லாத பயல்களுக்கெல்லாம் பெரிய வீட்டுல சம்பந்தம் கிடைச்சா ஊர்ல இருக்கிறவளையெல்லாம் பொண்டாட்டின்னு தான் நினைப்பான். இருங்கப்பா இருங்கப்பா. ஏப்பா சொல்லல, வீரசுந்தர பாண்டித்தார் எவ்வளவு மரியாதையான ஆள். அவரு வீட்டு முன்னால வந்து இப்படி பேசுறது உனக்கே அசிங்கமா இல்ல? எதையா அசிங்கம்? கட்டின முன்னாடி கூப்பிட வந்துக்கிறேன், அது அசிங்கமா? இன்னொருத்த முன்னாடி வீட்டுக்குள்ள வச்சு அப்போ நம்ம சேர்ந்து கூப்பிடிக்காங்களே, அது அசிங்கமா? நானே கரெக்டா சந்தோஷம் வராது. மானம் போறதுக்கு வசனம் அனுப்பிச்சுக்கலாமா? ஆமையா, சும்மா தோசம் கழிச்சு வச்சுட்டு நீ பொண்டாட்டி சொல்லுவேன், நாங்களும் அனுப்பிடணும். உனக்கு கோமணம் கட்ட தெரியாத வயசுல நடந்த கதை இது. சும்மா நடந்தா நிஜமா நடந்தா நீ பேசக்கூடாது. வாய் முடிச்சு கிடல. நாங்க பேசலாம்ல, பேசு. 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கல்யாணத்துல நாங்களும் இருந்தோம், அதனால பேசுறோம். தலவாழ மரத்துக்கு தாலி கட்டி தோசம் கழிச்சு விட்ட மாதிரி இந்த சின்ன பொண்ணுக்கு தாலி கட்டி தோசம் கழிச்சு விட்டாச்சு. அத மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு பொண்ணு கேட்டு வந்தவங்க கிட்ட போய் வசந்தி என் பொண்டாட்டின்னு சொன்னா அது எப்படிப்பா உனக்கே நியாயமா இருக்கா? இங்க வசந்திக்கு நான் தாலி கட்டினேன் இல்லையா? ஆமா கட்டினேன். ஐயர் மனவர்களுக்கு மன்னர் சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. நீங்க எல்லாம் அச்சனை போட்டு 6 வேலை திண்டு போல. அதெல்லாம் இப்ப யாருப்பா இல்லைன்னு சொன்னா? ஆனா வசந்தி மட்டும் பொண்டாட்டி இல்லைங்க. இங்க பாரு, வசந்தி என் பொண்டாட்டி இல்லைன்னா, அன்னைக்கு நடந்தது கல்யாணம் இல்லைன்னா, நாளைக்கு நீ தாலி கட்டின பொண்டாட்டி வந்து பொண்ணு கேப்ப. சரியா? நீ மனுஷனா? இவன்கிட்ட போய் நியாயம் பேச வந்த பாரு. நியாயம் பொண்டாட்டிய பொண்ணு கேட்டு வருவானம்ல, பொண்ணு கேட்டு. அம்மா ஐயா சித்தப்பா வீட்டுல சண்டை போட்டுட்டு இருக்காரு. வாமா சீக்கிரம் ஓடியா வாய. ஐயா ரெண்டு வீட்டுக்காரங்க பேசாதீங்கப்பா. ஆடு மாடுனா பஞ்சாயத்து வச்சு பேசிக்கலாம், அது வாயிலாச்சு. வசந்தி என்ன வாய் பேச தெரியாதவளா? அவனே கூட்டு கேட்டா ஞாயிற்று சொல்ல மாட்டா? என்னப்பா சொல்லுதிய? முக்கையா அந்த பிள்ளைய கூப்பிடு. எப்படியா ஒத்த புள்ள கூட்டத்தை பார்த்து பயத்தேதான் ஒளிரட்டா? அப்படியெல்லாம் வளர மாட்டாயா? அக்கா நம்ம நிலைமை போட்டி அக்கா வீடு வரைக்கும் வந்துருச்சு. இத்தனை நாள் பயந்துட்டு இருந்ததுக்கு எனக்கு ஒரு நல்ல முடிவாகும். இங்க நீ வெளியே போய் நான் இங்கேயே இருந்தேன்னு சொல்லு, மத்தத அக்கா பாத்துக்கிறேன். அல்லாதம்மா அல்ல தைரியமா இரு. வசந்தி ஏக்கா வசந்தி வசந்தி வாமா. கேளுங்கய்யா, என்ன கேட்கணுமோ கேளுங்க. இங்க பாருதாயே, மாமனுக்காகவும் பார்க்காத, மச்சானுக்காகவும் பார்க்காத. இது உன் வாழ்க்கை பிரச்சனை. யோசிச்சு எங்க இருக்க போறன்னு சொல்லு. நான் மச்சான் வீட்டுக்கே போறேன். வசந்தி இப்படி எல்லாம் பட்டு படாம பேசாத. நறுக்குன்னு இங்கதான் இருக்க போறேன்னு சொல்லிடுறேன். நீங்க பேசணும்னு சொன்னதுனால இவங்க வாய் மூடிட்டு அவளா பார்த்து மச்சான் வீட்டுக்கு போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் யாரும் பேசக்கூடாது. ஏன்பா தொடல? அட என்னையா தொடல கடலை என்னகிட்ட தொழுவத்துக்கு போற கண்ணுக்குட்டியே தொந்தரவு பண்ணுதீங்க. அட அனுப்புங்க ஐயா. இதுக்கு மேல பேசாச்சு வசதி ஞாபகம் வச்சுக்க. ஒன்ன கூப்பிட்டாச்சு, கேட்டாச்சு, சொல்லியாச்சு. அப்ப என்னையா போங்கயா. நீ வாமா, பயப்படாம. சொந்தக்காரங்க நாங்க இருக்க முடியல. வாமா நீ. வசந்தி வசந்தி ஏமாந்துட்டேனே, ஏமாந்துட்டேன். எங்க பாரு, தெருவுலதான் உனக்கு சொல்ல முடியலன்னா இப்ப சொல்லிட்டேன். அப்படி சொன்னேன், நான் உனக்கு ஏதாவது பண்ணல. இங்க வேற நாங்க போய் விடுறதுக்கு நான் படாது பாடுபட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? என்ன பெத்த பாவி பாவி பாவி. செத்து போட்ட நாள் இருந்து குத்த வச்ச நாள் இருக்கு குறையில்லாம வளர்த்தேன்னு கண்டாளி படுக்கிற மாய்க்கு பங்குக்கு என்ன மாதிரி வந்துட்டாரு. நான் என்ன பண்ணுவேன்? இப்படி செஞ்சுட்டாலே என்ன பெத்த ஆத்தா.
ஐயோ ஐயோ பிச்ச பிடிச்ச மாதிரி நிக்கிறேட்டி. வாய திறந்து பதில் சொல்லிட்டு, வாய திறந்து பதில் சொல்லு. உரிமை கொண்டாடுற மனுஷக்கிட்ட பண்ணி வைக்கேன்னு வந்து நிக்கிறியே. வாய விடுச்சிருவா. அதெல்லாம் ஒண்ணும் தெரியாத வயசு நடந்துச்சு. அது கல்யாணமே இல்ல, நான் ஊரை கூட்டுவேன் அப்படின்னு சொல்ல போறேன். இது பாருமா, உனக்கு பிடிக்கோ பிடிக்கலையோ நடந்தது கல்யாணம் தான்மா. சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு அர்த்தமெல்லாம் பண்ணிடாத. நீ இந்த மண்ணில பிறந்து தெற்கத்தி பொண்ணு கல்யாணத்தையே மண்ணுமா நினைச்சிட்டு கண்டம் கூட சுத்தாத. நானும் ஆம்பளை தானே, ஆனா இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது உன்னை பொண்டாட்டி மாதிரி நினைச்சிருக்கா? நினைக்கலையே. இல்ல சரி, அதை விடு. இப்படிப்பட்ட அம்மாஞ்சி பய இந்த தொடர்புக்கு தேவங்கிட்ட அக்கா தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து விஷமில்லாத மோட்சம் விஷமிக்கிற மோட்சம் நாடகம் ஆடி, எப்படி 10 நிமிஷம் ஆகுது நாடகம் ஆடி எங்கிட்ட என்னோட அடி என்னோட அழுக. நீங்க 10 நிமிஷம் ஆகுதுன்னா நான் யாரு? சொல்லத்துக்காக தண்ணியிலேயே தரமாக்க ஆளு. எந்த ஜாதி மாடு எந்த இருக்கு? நீ நம்ம வீட்டுக்கு வந்து என் மூஞ்சில தான் முடிக்காமரு. ஆனா என்ன மாட்டுக்கார பையன் சொன்ன வீட்டுக்கு மட்டும் போய் இருக்காத. எனக்கு அவமானமா இருக்கு. நான் இவ்வளவு சொல்லியும் அந்த வீட்டுல இருப்பேன்னா உன் அக்கா அதே வீட்டுக்கு வந்துருவா வாழ வெட்டியா. உன் அக்கா வாழ வெட்டியா வந்தா பரவாயில்ல, அந்த சுந்தரமாஜியோட கூட்டெடுக்குன்னு சொன்னா இருக்கே இருக்கு 5000 வருவா அந்த வெட்டியே போடுவேன். செயலுக்கு போனாலும் பரவாயில்ல, உங்களை சேர்ந்து போய் இடையே மாட்டினாக்கா. சித்தி சித்திய மஞ்சள் தண்ணி ஊத்திட்டா. வா சித்திய மேல ஊத்துவோம். யார் மேலேயும் ஊத்த முடியாது. சித்திய மேல ஊத்தலாமே, எனக்காவது கத்து கொடு. சித்தப்பா ரோட்ல போனது யாருமே மஞ்சள் தண்ணி ஊத்தல. அக்கா பாவமா இருந்துச்சு சித்தி. இந்த தண்ணி கொண்டு போய் அது மேல ஊத்திட்டு வரியா? ஊத்துருவேன். நீ வந்தாத்தான் நான் ஊத்துவேன். சரிவா சித்தி வந்துருக்கேன். இதை கொண்டு போய் அது மேல ஊத்திட்டு வந்தேன். சரி சித்தி. வா வா நல்லா ஊட்டிக்கிட்டு. மான கெட்ட பயிலுங்க, மனசுக்கு இவ்வளவு பயம் இருக்குல்ல, எதுக்கே பரவாயில்ல நாளைக்கு வசந்தி பயப்படாத, சொல்ல மாட்டேன். எனக்கு சந்தோஷமா இருக்குது. மாமத்தோட இப்படித்தான் வந்து பண்ணிடலாம். இது தெரிவிட்டேன் எல்லாத்தையும் வீட்டுல இல்லையா? நேரமா காத்துட்டு இல்லையா? தம்பிக்கு போய் மீட்டிங் லேட் ஆயிடுச்சு. ரொம்ப ஆரம்பிச்சுட்ட, ஒரு சம்பளம் பாத்துக்க. நீ இங்க பேச மாட்ட, எங்க வீட்டுக்கு வா, உன்னை பேச வைக்க. இவ்வளவு சொல்லி நீ அந்த வீட்டுல இருப்பேன்னா உன் அக்கால அதே வீட்டுக்கு வந்துருவா வாழா வெட்டியா. இதுதான் என் வீடு. அன்னைக்கே சொன்னேன்ல, உனக்கு உரைக்கல. நான் வரமாட்டேன், நீ போயிரு. எதுக்கு வச்சு வர மாட்டேங்க? திருச்சித்தனமா வீட்டுக்கு நோஞ்சு இல்லாம இஷ்டம் இல்லாத போல கடத்திட்டு போக வந்தா நாட்டாவ மகன வெள்ளிய வட வெள்ளாட்டு புழுக்க சொன்னது செஞ்சு கண்ட நாயில வந்து நம்ம சோத்தை வச்சு கொள்ள பாக்கு. வாழ வாழ இன்னையோட இந்த பிரச்சனைக்கு 2 பாத்துறேன். ஊர் நாட்டாவ மகன் பரவாச வழியா பேர வந்துருக்கான். இந்த வெட்ட கெட்ட நாள் வெளியே வந்து காமிச்சு போயா. கேள்வி கேட்கிற நாட்டா வேணா இப்படி எல்லாருக்கும் முன்னாடி தலைமுறை வச்சிருக்க. இனிமே எனக்கு நீங்க மகனும் இல்ல, நான் உங்களுக்கு அப்பனும் இல்ல. போறாங்க இருந்து போறா. அப்பனும் இல்ல மகனும் இல்லைன்னா திருடன திருடல் ஆகுமா? வசந்தி கையை பிடிச்சி சரியா போயுமாயா? சுந்தர பாண்டி 2 நாளைக்கு இந்த ஊருக்குள்ள வரமாட்டா. பிறகு
3வது நாள் செவரட்டி குதிப்பா, 4வது நாள் ஓட்ட பிடிச்சு இறங்குவா. வசந்திக்கு என்ன நாயா? என்ன இந்த பொண்ணோட பிரச்சனை பெரிய மண்டடியா போச்சு. காப்பு இறங்குற வரைக்கும் பஞ்சாயத்து வேலை கூட முடியாது. கோயில் கூட முடியட்டும், பேசி தீர்த்துக்கிடுவோம். வீர சுந்தரபாண்டி தேவன் பொண்டாட்டிங்கிறத காட்டிட்டு வரையாக்கும். இந்த நேரத்துல தனியா வண்டி எடுத்துட்டு போற அளவுக்கு அப்படி என்ன ரகசியம்? இதுல ரகசியம் என்ன ரகசியம்? என் பேரோட தான் போயிட்டு வரேன். ஆமா, நான் தெரியாம தான் கேட்கேன். அவன சொத்த பிள்ளை தானே, அவனை வீட்டு வாசப்படியை மிதிக்கான்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கியே, உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ தான் அவனை கெடுக்க. நீ அவனுமா சேர்ந்து ஏன் இப்படி திருத்தனம் பண்ற? நான் தான் திருட்டுத்தனம் பண்றேமா? உன் பரம்பரையே திருட்டுத்தனம் பண்ற பரம்பரை தானடா. உங்க அப்பரு என் ராசா என்ன குதிரையில சிறை எடுத்துட்டு வந்து தாலி கட்டிக்கிட்டாரு முறை இல்லாம. நாங்க வரலையா? ஏன் நீங்க இவனை வெத்தலை மூட்டுக்குள்ள மறைச்சு எடுத்துட்டு போய் வச்சு விநாயகர் கோயில தாலி கட்டிக்கிட்டு வந்த முறை இல்லாம நீங்க வரலையா? இன்னைக்கு என் பேரு முறை பொண்ண தேடி போனது உங்களுக்கு எல்லாம் திருட்டுத்தனமா போயிடுச்சு. ஏ நாட்டாம நாட்டாம ஆன உடனே பழசெல்லாம் மறந்து போயிடுச்சு. நாயத்தோட நடந்துக்கிட்டவன் இன்னைக்கு நடுக்காட்டுல குளிர்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கான். நாட்டாம பண்ணி விட்டான். நாட்டாம கூட்டாம இவனுக்கு பண்ணதெல்லாம் மறந்துடும். நீ ஏண்டி பறக்க பறக்க முடிக்க? ஒரு டம்ளர் தண்ணி கொண்டா, நெஞ்சடைக்கு. அவன் தலைவிதி எப்படியோ அப்படித்தான் நடக்கும். அதுக்காக நம்ம ஏன் பட்டினியா கிடக்கணும்? அப்ப நான் கண்ணியும் புருஷ மண்டாட்டி கண்ணியும் எத்தனை நாளைக்கு? அதுக்காக சாப்பாட்டு மேலே போச்சுக்கிட்டு இருப்ப. பிச்சை முத்து ரெட்டவாளை கட்டி கம்பெடுத்துக்கிட்டு நம்ம தெருவுக்குள்ளே வந்துட்டாத்தா. கேட்க மாட்டேங்காத்தா. ஆமா ஐயா மூக்கையா, இந்த தெருவுல ஒருத்தர் ரெட்ட வாழை கட்டி வாரான்னா என் ராசா வாழ்ந்த வாழ்வுக்கு அர்த்தம் இல்லாம எல்லாம் போயிடும். போய் என்னன்னு கேளு மூக்கையா. இப்ப யார போய் கேட்க சொல்லுங்க? அந்த மாட்டுக்கார பையலையா? மகனே வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டு எவனோ நாட்டாமே போறா, எப்படியோ போய் தொலைவா விடு. இதுக்காடா என் ராசா மஞ்ச துணி கட்டி ஒத்தையில கம்பெடுத்துட்டு போய் ஊர் மனத்தை காப்பாத்தினாரு? இந்த அவமானத்தை சுமந்துக்கிட்டு ஒரு நிமிஷம் கூட இந்த முத்தாத்தா உசோட இருக்க மாட்டா. என் ராசாவோட பேருக்கு ஒரு தலை குழுவுன்னா